ஹே காய்ஸ், அப்கமிங் ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா 125cc வெர்சா அப்படிங்கிற நேமில் ஒரு நியூ கம்யூட்டர் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வெர்சா 125 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா அண்டர் 1 lakh ருபீஸில் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வெர்சா 125 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்சா 150 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக்கோட ஒரு வெர்ஷனாக தான் இந்தியாவில் 125ல லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வெர்சா 150 அப்படிங்கிற இந்த பைக்கோட டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா அதே டிசைன் பேட்டர்னில் தான் 125cc வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அண்டர் 1 lakh ருபீஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கணும். நம்ம எல்லாருமே அண்டர் 1 lakh ருபீஸ் பைக்கு நம்ம எதிர்பார்க்கறது நல்ல மைலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசன் தான். ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 60 km/லிட்டர் மைலேஜ்லேருந்து 65 km/லிட்டர் மைலேஜ் வரைக்கும் இந்த பைக்கால் தாராளமாக வந்து கொடுக்க முடியும். சர்க்குலரான ஹாலோஜன் ஹெட்லாம்ப், ஹாலோஜன் டெய்ல் லேம்ப், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 124.5cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 12 ஹார்ஸ் பவரும் 11.5 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். மைலேஜும் 60லேருந்து 65 அப்படிங்கும் போது டெஃபினட்டாக ஓரளவுக்கு ஓகே. ப்ரைஸும் ரீசனபிளாக அஃபோர்டபுளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஃபிளாட்டான சீட் தான் இருக்க போகுது. 2 பேர் அதாவது பில்லியன் ரைடர் கம்ஃபர்டபுளாக ரைடை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த பைக்கை சிட்டிக்குள்ள டிராஃபிக்கில் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அந்த கம்ஃபர்டபுள், அந்த எர்கனாமிக்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் 37 mm கொடுத்துருக்காங்க. ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இந்த 125cc ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. வெர்சா 150லேயே ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 125 சேம் தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல மட்டும் சிங்கிள் டிஸ்க் பிரேக் வந்து இருக்கக்கூடிய பைக்காக இருக்கும். ரியரில் ட்ரம் பிரேக் வேண்டிட்டு தான் இருக்க போகுது. இந்த பைக் முழுக்க லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற பைக்கை அண்டர் 1 lakh ருபீஸில் வெறும் 96,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணது தான் மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல பிரேக்கிங்கும் இருக்குது. டயர்ஸும் பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயராக இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ், நல்ல பில்ட் குவாலிட்டி இருக்குது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஒரு சிலர் செமி கிளஸ்டராக இருக்கலாம், டிஜிட்டல் அனலாகாக கூட இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லைங்க. டிஜிட்டலா, அனலாகா, இல்லை செமி கிளஸ்டராங்கிறது நமக்கு இந்த பைக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டராக அமைய போகிறது கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு செமி கிளஸ்டராக இருந்தால் பார்க்கறதுக்கு ஒரு ரெட்ரோ ஃபீல் நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வெர்சா 125 பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh ருபீஸில் அப்படிங்கும்போது டைரக்ட் காம்படிட்டராக நமக்கு ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா SP 160, SP 125 எல்லாமே உங்களுக்கு 85,000, 96,000 இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிறதுனால இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் விட மேலே தான் இதை வந்து பொசிஷன் பண்ண போகிறாங்க. மேபி 98,000 இந்த மாதிரி பேஸ் வேரியன்ட் ஆரம்பிக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெர்சா 125 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் கம்யூட்டர் பைக், மைலேஜ் ஓரியன்டான பைக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட்னு சொல்ல முடியாது. 125cc டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு மைலேஜ் ஓரியன்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ரெகுலர் கம்யூட்டர் வேணும்னா நீங்கள் இந்த பைக்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான 125cc கம்யூட்டர் பைக்கை ஹோண்டா கூடிய சீக்கிரம் வெர்சா 125cc அப்படிங்கிற அந்த ஒரு நேமில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 125 அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்குது, மைலேஜும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.